நல்ல இந்த பீஃபுக்கு வந்து அது முக்கியமான சாமான் பாருங்க. பீஃபுக்கு வாரம் தண்ணி விழுந்துட்டு தண்ணி இல்லை அதுக்கிட்ட விட தண்ணி விழுந்துட்டு காரம் அடிக்கூடாது. தேவையான சாமான் நிறைய நல்ல செத்தம்ல இந்த பட்டையில நல்லா இருக்கும். இந்த பட்டையா நல்ல உரைப்பா, இது சரியான உரைப்பான ஒரு டெவல்லாம் போட பிறந்தாருப்பா. நல்ல செத்தமிழக இது பட்டை சொட்டை கருவா பட்டையா, பட்டை சொட்டை, பிறகு கொஞ்சம் ஏலக்காயா ஒரு ஏலக்காய் கொட்டையை போட அங்கே இப்படி போடுங்க. அப்பதான் நான் ஆசையாக சாப்பிடுவாங்க. உங்களோட புருஷன்மாருக்கு செய்து கொடுங்க. வடிவா நன்றிங்க வீட்டில். இது நம்மளோட செல்லமணிக்கு சாப்பாடு. அது புள்ளிகளுக்கு செய்தோன்னா இது நம்மளோட செல்லமணிக்கு. இந்த மல்லீரர்கள், இந்த மல்லியில் கொஞ்சம் மல்லியா இது கொஞ்சம் மிளகா பாருங்க. நல்ல மிளகு, நிறைய மிளகு போடுங்க. நல்லா இருக்கு. இவ்வளோதே நான் கிரைண்டரில் அடிக்க போறேன். நான் அந்த டேபிள் பண்ணி நல்லா ஓகே பாருங்க. நல்லா இருக்கும். சரி சாப்பிட்டு பாருங்க. உங்களோட வீட்டுக்காரர் சாப்பிடுங்க. அவங்களுக்கு ஆசையா இருக்கும் சாப்பிட. உரைப்பு தான் இருப்போம். பிள்ளைகள் சாப்பிடாது. நாங்கள் கோழிக்காரையும் சாப்பிட முடிக்கிறோம். பார்த்தீங்களா கட்லட்ஸ், கோழி கட்லட்ஸ் அந்த மாதிரி எப்படி இருக்கு கோழி இல்லை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எத்தனை சாப்பிட்டீங்க? ஒன்று பெருசா வெயிலுக்காண்டி காசிக்கல விளங்கிட்டு சாப்பிடாது. தனிங்க வெயிலாக காசிக்கல. நல்லா இருக்கு. சலாட் அப்படி மூணு சலாட் பயங்கர das die Schreite. Ist da Fleisch drin? Ja, schmeckt man aber nicht raus. நம்மளாம் இந்த காம்பை உடைச்சி போட்டு பச்சையா வளர்க்குற இல்லையா? பச்சையா தானே கிரைண்டர் அடிக்கிறோம்.
பார்த்தீங்களா எப்படி நல்ல நறுவேலை பார்த்தீங்களா? நல்லா செத்த மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஏலக்காய், கொஞ்சம் மிளகு. இந்த எண்ணத்துக்கு இந்த நான் என்னுடைய பீஃப் இருக்கல, பீஃபை கொஞ்சம் டெவலப் பண்ணேன். நல்லா இருக்குது, நல்ல உரைப்பு, காரசாரமாக, நல்ல தேசிக்காய் புளியெல்லாம் விட்டு வெங்காயமெல்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்குது. மிதமாக பதமாக ரசமாக இருக்கும். காணுமெண்டா அடுத்து எல்லாத்தையும் நாங்கள் வெய்யும் இருந்தா இதாக வந்துடுவோம். அவள் வந்து ஒரு அளவுக்கு அந்த ஊற வலிக்குவோம். தண்ணி கொட்டோன்னு எண்ணெய் கருத்துட்டு இப்போ பாருங்க அடிக்கிடக்கும். இந்த பீஃப் செய்கிற விதத்தை பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சுமையாக இருக்கும். ஆனால் கருவேப்பிலை நல்லா பிச்சு போட அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து செய்யல இது இது ஒரு இந்த துருக்கிக்கார அரபு கடையில் இருக்குது டீ கிடக்கு. அதுக்குள்ள நிறைய எள்ளு, பிஸ்தா எல்லாம் போட்டு, பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு ஒரு பவுடர் உண்டு. அப்படி எங்களை மாதிரி தான் சரக்கு தூள் மாதிரி அவங்க கொண்டு வச்சுக்கிறாங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதையும் போட போகிறேன். துருக்கி கடையிலே இருக்குது பாருங்க. இந்த படமெல்லாம் போட்டபடி இருக்கும். எள்ளு, பிஸ்தா, பாதாம் பருப்பு, கடலைப்பருப்பு அப்படிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பவுடர் ஆக்கி வச்சுக்கிறாங்க. நல்ல வாசனையும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதெல்லாம் போட்டு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். எண்ணெய் தண்ணி விட தண்ணி சாகப்பட்டு கறிக்கு அப்படி இந்த பீஃபுக்குள்ள பாருங்க, நான் கொஞ்சம் அரைச்சி இருக்கு, அதை போட்டு பிரட்ட போடும். சரி, என்னத்துக்கு சும்மா மாவுல போட்டு பிரட்டிட்டு வைங்க, பொரிக்கிறோம். பாருங்க அரைச்ச மிளகா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, மிளகு நல்ல உரைப்பா போடுங்க. இது அந்த பவுடர் நான் சொன்ன அந்த அரபு கடையில் இங்கே ஜெர்மனியில் இருக்குது. இங்கே ஒரு அரபு கடைகள் நிறைய இருக்குது, அதில் இருக்குது பாருங்கள். மற்றது இது உப்பு பாருங்க, கொஞ்சம் உப்பு. என்னம்மா சோயா சாஸ், கொஞ்சம் சோயா சாஸ் டிக்கெட்டாக்கு விளங்குச்சு, நல்லா இருக்கு. சோயா சாஸா இதை நீ நல்லா நல்லா ஒன்று சேரும் விளங்குச்சு. நல்லா இது சும்மாவே குத்தி குத்தி சாப்பிட நல்லா இருக்கும். டிக்கெட்டாக்குள்ள வீட்டுக்காரருக்கு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுங்க. உரைப்பு சாப்பிட்றாங்களுக்கு நல்லா உரைப்பா போட்டு சமைச்சு கொடுங்க. ஒருக்கா நக்கி பார்ப்போம், உப்பு கடை போண்டு நல்லா இருக்கு. நல்ல உரைப்பு நல்லா இருக்கு.
அந்த எள்ளு பவுடர் இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கும். பீஃப் அப்புறம் என்னென்னு கேட்காங்க. நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னு நான் பார்க்கவும் இல்லை, வாசிக்கவும் இல்லை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கடைசியாக நல்ல பச்சை வெங்காயத்தை மேலால் வெட்டி போட்டுவிடுங்க. விளங்கிட்டு இந்த இடிக்கிடக்கு கதைக்கலாம் நிற்கிறா. அவ்வளோ அது வெக்க, அவ்வளோ வெக்க இடிக்கிடக்கு. விளங்கி பயங்கர வெக்க.
நமக்கு எந்த நாளும் வேலை தாண்டி கிடக்கு. நல்ல வாசனை தூக்கி அடிக்குது. களைச்சி போச்சு. வேற என்ன கொஞ்ச நேரம் கதை பண்ணிக்கிற போதே களைச்சி போனோம். வார் நில்லுங்கடி கூட களைச்சே போகணும். என்னோட இறைச்சி கொஞ்சம் நேரம் கட்டுது. நைஸ் ஜுவல்லரிஸ். யா யாருக்கு மாமி எப்படி சுவம்? நல்ல சுவம், நல்ல சுவம். என்ன தெடுங்குழி ஒன்று வருதா? தெடுங்குழி ஏதோ வரீங்க? நமக்கு தெடுங்கெல்லாம் தெரியாது. கிடக்கு அடுப்பில் கறி வாரம் அது பொரியுது. இறைச்சி விளங்கிட்டு ரொம்ப பிடிக்கும் போல, ஆற பிடிக்கும் போல. சமையல் முடிஞ்சு விட்டதா ஆண்டி? சீ சமையல் முடியல. இப்போ டெவல் ஒன்று செஞ்சுருக்குறேன். விளங்குச்சு, டெவல் ஒன்று செய்கிறேன். அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இது நல்ல பீஃப் சரியா? நல்ல பீஃபை நல்ல கிரைண்டர்லாம் நிறைய செத்தமிளகாய், மிளகு, கருவாப்பட்டை, ஏலக்காய் எல்லாம் போட்டு பவுடர் ஆக்கிட்டு போட்டிருக்குறேன். நல்லா மெல்லாக வேகும். ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவிஞ்சிட்டு இறைச்சி
நீங்கள் கொஞ்ச நேரம் கதையுங்க, அது வேகட்டுக்கு. கிட்ட களைச்சி போ வேலை சொல்லு. என்ன சிங்களத்தாலையெல்லாம் போகுதா? ஹலோ, வாரண்டி கூட பொருங்க. நம்ம வீட்டில் சனி ஞாயிறண்டா பயங்கர வேலை பிசி. எனக்கு மெசேஜ்லாம் போயிருக்கு, என்னண்டே பார்க்கல. என்ன ரொம்ப பசி, சாப்பிட வரலாமா பாட்டி, ரொம்ப பசி, வரலாம் வரலாம் வரலாம். இப்போ நல்ல பீஃப் டெவல் பார்த்தீங்களா? இது வந்து செய்த நான் கோழி கட்லட்ஸ் பார்த்தீங்களா? கோழி எலும்பை வழியால் சதையை எடுத்துட்டு கட்லட் செய்தேன். நல்லா டேஸ்டாக இருக்கு. கண்டு நெக்கிறேன், சாப்பிடலாம் போலான் இருக்குங்க. பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. உங்களுடைய யூடியூப் சேனல் பண்ணுங்க, நான் பார்த்து செய்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் டிக்குடொக்கு தான் கிடக்கு, விளங்குது. இதெல்லாம் நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு, பர்த்டே பார்ட்டிக்கு அல்லது ஒரு வெட்டிங் டே அப்படி நீங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள செய்து சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். நான் கூடுதலாக அப்படித்தான் எல்லாம் வீட்லேயும் சமைச்சு சாப்பிடுவேன். எனக்கு பசிக்கு திட்டிக்கிறோம், பயங்கர பசி. எந்த இடத்துல இருக்கிறீங்க, என்ன அக்கா செய்கிறீங்க? நான் இன்றைக்கி கோழி கட்லட் செய்தேன். பார்த்தீங்களா? கோழி எலும்பில் தனியாக பிரிம்பா எடுத்துகிட்டு அந்த சதையை எடுத்து கட்லட் செய்தேன். என்ன சிங்களத்தால் ஓமத என்ன சிங்களமா? என்ன மொழி அது? என்ன மொழி அது? தெலுங்கானாவா? ட்ரங்குள் ரங்குள் ராகுல் ஆரப்பா டிராகுல். இது மகனுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளும் தெரியல, யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைகளும். அக்கா நீங்கள் செய்து எனக்கு தாங்க, சாப்பிடுவோம். ஓகே, நல்லா நல்லா கொடுத்து வச்சுருங்க. நல்லா இருக்கு, நல்லா டேஸ்டாக இருக்கும். சின்ன பிள்ளைகள் வந்து ஆசையாக சாப்பிடுங்க. விளங்கிட்டு கோழி கட்லட்ஸ் விளங்கிட்டு. நான் செய்த ஸ்டார்ட்ல இந்த பார்த்து நீங்களா இருந்தால் விளங்கும். நல்லா இருக்கு. எந்த இடத்துல இருக்கிறீங்க? நான் வந்து ஜெர்மனியில் சார்புருகர். ரவி சித்தப்பா வந்துட்டாரா சித்தியோ? ரவி சித்தப்பா வந்துட்டார் சித்தி. அக்கா நேத்து போட்ட ராஸ் மாத்தேக்கு நேற்று லைஃப்ல வரைக்கும் அதை போட்டுட்டே வந்தேன். போட்டுட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் வெள்ளனபடியே சமையல். சமையலுக்கு என்ன புது சட்டையாப்பா போடுறது? டிக்கெட்ட சட்டை இல்லை, ஒரு 10 சட்டை என்னாலும் வாங்கி அனுப்பி விடுங்க. பாவப்பட்டு இறக்கப்பட்டு ஒரு 10 சட்டை கொஞ்சம் வாங்கி போட்டு விடுங்க தம்பி மேரே. டிக்கெட்டுக்கு ஆச்சியோ இப்படி எல்லாம் கவனிக்கிறீங்களா என்ன? நேற்று போட்ட சட்டையை டிக்கெட்டுக்கு மாற்றணும்னா நினைச்சு பாருங்க. டிக்கெட்டுக்கிட்ட சட்டை இல்லை. வேற டிக்கெட்டுக்கு இன்னைக்கு நைனா நல்ல டூயட் உண்டு. நைனாக்கு இன்னைக்கு வேலை. என்னுடைய டெவலி இருக்கா காட்டு செய்துட்டு வா அதே இருக்க பார்க்கணும். அப்புறம் அதை டெவல் இவலா போயிடும் விளங்கிட்டு. பாருங்க, இந்த பீஃப் செய்து நான் பாருங்க தெரியுது அடி கிடக்கு. இது நல்ல பீஃப் பாருங்க, இதமா பதமா ரதமா வந்துருக்கு. நல்ல பார்த்தீங்களா?
இது நம்மளோட செல்ல மணிக்கு நல்ல கார சாரமாக நிறைய செத்த மிளகாய், நல்ல மிளகு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிச்செடுத்த பீஃப். இதுக்குள்ளே நான் போய் இதெல்லாம் நல்லா வேகிட்டு இனி ஒன்றும் செய்ய தேவையில்லை. கொஞ்சம் பச்சை வெங்காயம் இதை நீ அடுப்பை நிப்பாட்ட வேண்டிய அடுப்பு நிப்பாட்டிட்டேன். இனி அடுப்பு போட மாட்டேன். இது அப்படியே பச்சையாக தான் இருக்கு மிளகுக்கு. அப்படியே ரசிச்சு சாப்பிட நல்லா டேஸ்டாக இருக்கு மிளகுச்சு. இந்த தேசிக்காயில இப்படி வட்டி போட்டுவிடுங்க மிளகுச்சு. போட்டு விட்டா நல்லா இருக்கும் பாருங்க. அப்படியே கடிச்சு குத்தி சாப்பிட நல்லா இருக்கும். இவர் முடிஞ்ச மேலே விளங்குச்சு. அடுப்பை போடாதுங்க. அந்த வெங்காயம் பச்சையாக கடி போடணும். சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் அப்படியே முழு வெங்காயமாக போட்டு விடுங்க. இறைச்சியெல்லாம் பொரிஞ்சா பிறகு நான் இப்போ இந்த வெங்காயம் போட்டது. கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் தூக்கலாக கருவேப்பிலை போடுங்க. விளங்கிச்சா அந்த 3 தடவைக்கு மேல் கூறிய டிக்கெட்டோக்கு இந்த போட்டியிலிருந்து நீக்கப்படுறா. நீங்கள் மனதில் என்ன தோணுதோ அதே பேசுவீங்க. வேறு என்ன டிக்கெட்டாக்கு செய்கிறது? வேறு அவருக்கு இறைச்சி இருக்கா கடிச்சு பார்ப்போம். என்ன நம்மளோட செல்லமணி இன்றைக்கு இதமாக பதமாக ரதமாக சாப்பிடுவார். இங்கே பாருங்க நல்லா இருக்கு கூட பார்த்தீங்களா? அப்படியே செத்தமிழா எல்லாம் மேலால் அவ்வளவேலாம் லிப்ஸ்டிக் பூசின மாதிரி பூசின மாதிரி இருக்கிற அளவு அதை டிக்கெட்டோக்கு இப்பொழுது கடித்து பார்க்க போகுது. சொல்லி வேலையில் டிக்கெட்டோக்கு நல்லா தான் இருக்கும். நீ ஏன் அழைத்து வந்தா நல்லா இருக்கு. அந்த இப்பொழுது டிக்கெட்டுக்கு இதை தட்டில் போட போகின்றார். உண்மையிலேயே சொல்லி நல்ல டேஸ்டா இருக்கு டிக்கெட்.